guys, 12th standard accountancy உடைய செகண்ட் சாப்டரில் illustration 3 தான் பார்க்க போகிறோம். முதல்ல கொஷின் என்னென்னா, from the following particulars of Chennai Sports Club prepare receipts and payment account for the year ended 31st March 2018. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப்டைய ரெசிப்ட்ஸும் பேமெண்ட்ஸும் வந்து நம்ம இயர் எண்டிங்கில் வந்து நம்ம பார்க்க சொல்கிறாங்க. முதல்ல கொஷின் என்னென்னா, particulars opening cash balance as on 1st April 2017 அமௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் as on 1st April 2017. அப்போ ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் பெய்ட், இன்ட்ரெஸ்ட் நம்ம பெய்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு 5,000. அடுத்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 7,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸ் வந்து 22,500 கொடுத்துருக்காங்க. அடுத்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு 5,500 கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ்டு 13,000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. என்னென்ன வருஷத்துக்கு, 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, 2016, 17, 17, 18, 18, 19, 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 வருஷத்தை வந்து நம்மளுக்கு வந்து ரிசிப்ட்டில் தான் வரும். ஆனால் இந்த 3 வருஷத்தை வந்து நம்ம ஒரே இதுவாகவும் போடலாம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த 3 அமௌண்ட்டையும் சேர்த்துட்டு ஒரே அமௌண்ட்டாக கூட போடலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு தோதுவாக சரி இந்த 3த்தையும் ஒன்றா கூட போடலாம், இல்லை தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம கொஷினில் வந்திருக்க மாதிரியே சொல்லிட்டு நம்ம கொஷினில் வந்த மாதிரியே போடலாம். இப்போ ஒரே அமௌண்ட்டை சேர்த்தா 74,000 சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, 12,500. அடுத்து டோர்னமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட் எவ்வளோ, 15,000. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ், இதை வந்து பேமெண்ட் சைடில் பேமெண்ட்டும் ரிசிப்ட் சைடில் ரிசிப்ட்டும் சொல்லிட்டு நம்ம மாற்றி போட சொல்கிறாங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். சொல்யூஷன் என்னென்னா, ரிசிப்ட்டில் தான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன கொடுத்தாங்க, பேங்க் பேலன்ஸும் கேஷ் பேலன்ஸ் கொடுத்தாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 10,000 கொடுத்துருந்தாங்க. அடுத்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. மொத்த அமௌண்ட்டு சேர்த்துனா நம்ம 25,000. ஏன்னா ரெண்டுமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தான், அதனால தான் சொல்லிட்டு தனித்தனியாக அமௌண்ட்டு போட்டு அதுக்கப்புறம் சேர்த்து ரெண்டுத்தையும் போட்டிருக்காங்க. அடுத்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000. அடுத்து டோர்னமெண்ட் ஃபண்ட் ரிசிப்ட் நம்மளுக்கு வந்து ரிசிப்ட் ஆகுது 15,000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, அவங்க வந்து 3 வருஷம் தனித்தனியாக போட்டிருக்காங்க. எவ்வளோ, ஃபஸ்ட் வருஷம் எவ்வளோ வந்து 4,500. அடுத்து செகண்ட் வருஷம் வந்து 65,000. அடுத்து தேர்ட் வருஷம் வந்து 5,000. இந்த 3 அமௌண்ட்டு தனித்தனியாக போட்டு இந்த மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 74,500. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டாங்க. அடுத்து வந்து பேமெண்ட் சைடில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் பெய்ட், நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ 5,000. அடுத்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், நம்ம தான் டெலிஃபோனுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்னா நம்ம தான் பெய்ட் பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸ்பென்சஸ்க்குலாம், அதனால் 7,000 வந்து பேமெண்ட் சைடு. அடுத்து அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்ஸு 22,500. அடுத்து பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 13,000, அதனால் வந்து பேமெண்ட் சைடு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், டோர்னமெண்ட் நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம காசு செலவு பண்ணியிருக்கோம், 12,500 வந்து பேமெண்ட் சைடில் வரும். அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 5,000 கொடுத்துருந்தாங்க கொஷினில். இப்போது ரெண்டு சைடில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 2 பேலன்ஸ் கொடுத்தாங்க, கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து வெறும் கேஷ் பேலன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேங்க் பேலன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டு சைடில் என்ன சைடு அதிகமாக இருக்குது, ரெசிப்ட் சைடு தான் நம்மளுக்கு மணி அது அதிகமாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்து டெப்டார் சைடில் கிடச்ச அமௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட்டார் சைடு மாற்றணும். கிரெடிட்டார் சைடு மாற்றிட்டு நம்ம இங்கே இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த சைடு லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 60,000. இந்த 60,000 என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து கேஷ் பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த கேஷ் பேலன்ஸை லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ, 55,000. இந்த 55,000 தான் நம்மளுக்கு இந்த பேங்க் பேலன்ஸு. அப்போ நம்ம பேங்க் பேலன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இயர் எண்டிங்கில் நம்மளுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 55,000 கிடச்சிது. அப்போ கொஷினில் கேட்ட மாதிரி நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து போட்டாச்சு. அடுத்தடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். Bye.